கைஸ் அதாவது என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா மூணாவது ப்ரோமோல திவாகர் வந்து ஒரு புகாரை கொடுக்குறாரு விஜய் சேதுபதி கிட்ட. அதாவது என்ன புகார்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கானா வினோத் நைட் தூங்கவே விட மாட்டாரு, தினமும் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காரு, ரொம்ப சீப்பா பிஹேவ் பண்றாரு அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி கிட்ட ஜட்ஜு கிட்ட ஒரு புகார் கொடுக்குறாரு. அதுக்கு ஜட்ஜு கொடுக்குற தீர்ப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து திவாகர் வந்து காமெடியா இருக்காரு எது வந்தாலும் ஈஸியா எடுத்துப்பாரு அப்படின்றதுக்கோசம் அவர்கிட்ட அட்வான்டேஜ் எடுக்கிறத என்னால ஏத்துக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு பகிரங்கமான தீர்ப்பை வந்து கொடுக்குறாரு. இதை கேட்டோன்னா கானா வினோத் தலகுனிய திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா தலை நிமிர அப்படியே இந்த ப்ரோமோ வந்து முடிச்சு விட்றாங்க. ஆக்சுவலாக இன்னைக்கான எபிசோடில் இவ்வளோ தாங்க, ரொம்ப சிம்பிளாக இன்னைக்கான எபிசோடு முடிஞ்சு போகுது. 3 பேர் தான் அட்டாக், ஒன்று கமருதீன், இன்னொன்று பார்வதி, இன்னொன்று கானா வினோத். ஸோ 3 பேரை மட்டும் தான் அடிக்கிறாரு. அடிங்க, அது பிரச்சனை இல்லை, அடிச்சுட்டு போங்க, ஏன்னா அடிக்க வேண்டிய பீஸுங்க தான். ஆனால் இங்கே கேள்வி என்னன்னா, அப்போ மிச்ச பீஸுங்களாம் வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுது, கேம் விளையாடுதுங்களா இல்லையா? விளையாடுற கேமை ஒன்று நீங்கள் பாராட்டி பேசணும், அப்படி இல்லைன்னா இது திட்டி பேசணும், இது ரெண்டுமே பேசலாம். அப்போ மிச்ச பீஸுங்களாம் என்ன பண்ணுது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. எனிவேஸ் அதை கூட விட்டு தள்ளுங்களேன்.